உன் இடத்துல நான் இருந்து எனக்கு சந்தேகம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறவள வேற ஒருத்தன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா கேள்வியை என் வாய் கேட்காது, என்னோட கைதான் கேட்கும். நல்லா யோசிச்சுக்கோ. நான் சொல்ற பதில் உனக்கு பிடிக்காது. நீ நல்லா தானே இருக்க? ஒரு வேலை அடிபட்டு இருந்தா அந்த லைட் விழுந்திருந்தா இங்க பாரு மைரா, கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. எங்க வீட்ல 2 வண்டி இருக்கு. ஒரு வண்டியை ருத்ரா எடுத்துட்டு போயிட்டான். இன்னொரு வண்டியோட சாவி சமீர் கிட்ட தான் இருக்கு. அவன் உன்னை ருத்ரா கிட்ட கூட்டிட்டு போயிடுவான். ருத்ராவால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்க பாரு, உன்னோட ஆண்டி கிட்ட எல்லாத்தையும் நீ மறைச்சிட்டா அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. நான் ஒண்ணு குருடி இல்ல, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கும் அந்த ருத்ரா, என் பையன் ருத்ராக்கும் இடையில ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரியும், ஏதோ ஒண்ணு ஆழமா இருக்கு. இங்க பாருமா, என் வாழ்க்கை பூரா ருத்ராவுக்கு நான் கஷ்டத்தை தான் கொடுத்திருக்கேன். அவனோட குழந்தை பருவம், அவனோட அம்மா அப்பா, பார்வதி, இந்த எல்லா விஷயத்திலையும் நான் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கேன். அந்த தப்பெல்லாம் இனிமே சரி பண்ண முடியும்னா அது இனிமே நடக்காது. ஆனா இன்னும் ஒண்ணு பண்ண முடியும். இன்னைக்கு என்னால அவனுக்கு பண்ண முடிஞ்சது அதுதான் நீ. நான் இந்த வாய்ப்பை நழுவ விட மாட்டேன். நீ ருத்ராவை காதலிக்கலேன்னு மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடாத. உன்னோட கண்ணுல எனக்கு எல்லாமே தெரியுது. அதனாலதான் நான் உன்கிட்ட பேசுறேன். அந்த ரோஹித்தை விட்டு விலகிடு. ஒரு ருத்ரா கிட்டயே போயிடு. மத்ததெல்லாம் நான் இங்க இருந்து சமாளிச்சுக்கிறேன். அந்த ருத்ரா மனசுல இருக்கிறத சொல்ல முடியாம முட்டாள் போயிட்டாமா. ஆனா நீ புத்திசாலியா இருந்தா இங்க இருந்து போயிடு. சீக்கிரம் போ, சீக்கிரம். என் பையன் ருத்ராவோட வா. சீக்கிரம் போமா. மோகினி. வரேங்க மாமா. இந்தாங்க சமீர். ஆமா. வயிறு இங்கேயே நிக்கிற, வா வந்து மண்டபத்துல உட்காரு. இல்ல, என்னால அப்படி பண்ண முடியாது. I can't do it. மயூராமா, சீக்கிரமா வா, பண்டிதர் கூப்பிடுறாரு. மயூரா. அம்மா. அட, இவன் என்ன மேல ஓடுற? கதவு இந்த பக்கம் தானே இருக்கு. ரோஹித், லுக் ரோஹித், ஐம் ரியலி சாரி. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப பண்ணிக்காத. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்த மாட்டேன். லுக் ரோஹித், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க வரதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பி வச்சிருந்தேன். நான் அந்த வீடியோ மெசேஜ்ல என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருத்தர் மேல காதல் வந்துருச்சுன்னு சொல்ல வர, அதானே? அதுவும் நான் இல்ல, ருத்ரா. எனக்கு தெரியும் மைரா, நான் வீடியோவை பார்த்துட்டேன். லுக் ரோஹித், ஐம் ரியலி சாரி. நான் என்னைக்குமே உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சதே கிடையாது. யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா உன்னை போய் கல்யாணம். ஐம் ரியலி சாரி ரோஹித்.